ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேர் யூ கிங். அவள் சொல்கிறா, நான் நீங்கள் சொல்கிறாலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? சரி ஓகே, அந்த ஃபேமிலி வந்து நம்ம மேலே கோவப்படுவாங்க, அதுக்காக நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஒய்ஃபோட பொண்ணு இருக்கா, அவள் தான் நம்ம ஹீரோயின். அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போது அவங்களோட கிராண்ட் மதர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல். அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் வேறு போயிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, நீ நாங்கள் சொல்கிறபடி கேட்கலன்னா கண்டிப்பாக அவங்க கிராண்ட்மா பொழைக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஒத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் பிரைடாக மாறிட்டு அங்கே வீட்டுக்குமே போயிடுறா. அங்கே பாடி கார்டு சொல்கிறாங்க, சியு வந்து உங்களுக்காக உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து சி ஃபேமிலியோட யங் மாஸ்டர் போல். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போது அவள் ரோட்லேயே கீழே விழுந்துடுறா. ஒரு கார் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக வருது. பட் அது பக்கத்தில் வந்து ஸ்டாப் ஆக்கிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, சியு தான். நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போயிடுறா. அங்கே சியு தான் இருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீலாம் என்ன ஒய்ஃப், நான் வந்து எனக்கு இஷ்டம் இல்லாமல் தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணனால. என்னோடய ஃபேமிலி உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் யூகிங்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு எந்த உண்மையும் தெரியாது, நம்மளும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே யூகிங் மாதிரியே அவன் நடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்து தலையில் உடச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம இவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட, நீ கையை கூட, உன் கையில் ஏதோ அடிபட்டிருக்குன்னு கேட்கும் போது, நீ ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லைன்னா என்னோட டாகியை விட்டு கடிக்க சொல்லவா அப்படின்னு கேட்கும் போது அந்த டாகியும் கலைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை நானே வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு மாற்றிக்க ட்ரெஸ் கூட இல்லை. அங்கே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வெளியில் வந்து பார்க்குறான். அங்கே அவனோட அந்த குச்சியை வச்சு தொட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிங் போயிட்டா அப்படின்னு யோசித்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் காலை பிடிக்கிறா, எனக்கு மாற்றிக்க ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே ரூம்குள்ளே போயிடுறா ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்காக. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணா நவாப் வந்துடுறான். அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு எனக்கும் யூகிங்க்கும் அஃபேர் இருந்துச்சு, நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். நம்ம ஹீரோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும் போது, ஆமாம் அவன் உன்னை ஏமாற்றி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவள் என் கூட தான் இருந்தா அப்படின்னு பேசிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அவனுக்கு வந்து தெரியும், ஆனால் நம்ம ஹீரோவை டென்ஷன் ஆக்கணும் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோ, என்னோட பிரதர் கூட அஃபேர் வச்சுட்டு நீ என் கூட வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன்னோட பிரதர் வந்து எதுவும் தப்பாக சொல்லிட்டாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே டாகியை கூப்பிட்டுட்டு கடிக்க விட போகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை சுற்றி கீழே மயக்கம் போடுற மாதிரி ஆக்ஷன் போட்டுறா. நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக அவள் சமையல் செஞ்சு அதெல்லாம் ஊட்டி விட போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உன்னெல்லாம் நம்ப மாட்டேன், இதில் நீ விஷம் கலந்துருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறா. அப்புறம் சொல்கிறான், இதை சாப்பிட்டு அப்படின்னா. ஆனால் நம்ம ஹீரோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சைலண்ட்டாக இருக்கான், பேசாமல். அப்போது நம்ம ஹீரோயின் திரும்பவுமே கிஸ் பண்ண போகிறா. அப்போது நம்ம ஹீரோ, நீ தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட பெட்ஷீட் ரொம்ப ஈரமாக இருக்குது, அவனுக்கு தண்ணி கொட்டி இருக்கும் போல், அவனுக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணி வேறு ஒரு பெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றா. அவனுக்கு அங்கே பெட்ஷீட் சரியாக போத்தாமல் இருக்குது. நம்ம ஹீரோக்காக போத்தி விடும் போது நம்ம ஹீரோ அவளை க்ளோஸாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ண போகிறான். பட் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் எங்கே பார்த்தா அந்த யூகிங் வந்துட்டு அந்த நவா கூட சேர்ந்து இருக்கான். அவங்க 2 பேரும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். அப்போ அவங்க சொல்கிறான், நான் வந்து எப்படியாச்சும் இந்த சி ஃபேமிலியில் ஹெட் ஆகிடணும், அந்த ஷிவை அதுலேருந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த யூகிங் சொல்கிறான், எனக்கும் தெரியும், அவன்கிட்ட ஒரு சிப் இருக்குது, அது கிடச்சிச்சா நீயுமே பெரிய ஆள் ஆகிடுவ தானே அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து இதுக்கு முன்னாடி இதை பற்றி அவகிட்ட சொன்னதே இல்லை போல். அவன் பிடிச்சி கேட்குறான், உனக்கு என்ன வேணும், இந்த நியூஸில் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் சொல்கிறா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வந்துட்டு எப்படியாச்சும் மேலே போகிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, நான் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா.
அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஜென் வந்துட்டு சொல்கிறான், யோகிங்க்கு சமைக்க தெரியாது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுவுமே தெரியாது, ஆனால் இவங்க வந்து சமைக்கிறாங்க, டென்ட்டெல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே சொல்கிறான், அதே தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து நம்ம ஹீரோயின் கூட கிளாஸ்மேட்டாக படிச்சிருப்பான் போல். அவன் வந்து சொல்கிறான், இந்த ஸ்கூல் டேஸ்லேயும் காலேஜ் டேஸ்லேயும் எத்தனை பேர் லவ் பண்ணாங்க, ஆனால் அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒன்று தான் சூஸ் பண்ணேன், நான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு, ஆனால் நீ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பிளைண்டை போய் மேரேஜ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ உன்னோட தேவைக்காக என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க பார்த்த, எனக்கு டிசைனிங் நல்லா வரும், கம்பெனிக்கு தேவைன்னு தானே நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அவன் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க போகிறான். பார்த்தா அங்கே ஜென் வந்துடுறான், அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை அனுப்பியும் விட்டுறான். அப்போ பார்த்தா அந்த யோகிங் வந்து இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு இன்னும் சிஇ வந்துட்டு கம்பெனி பிரசிடென்ட் அந்த விஷயம்லாம் தெரியாது போல். ஸோ ஜின்னை வந்து பார்த்துட்டு, இது பிரசிடென்ட்டோட அசிஸ்டண்ட் ஆச்சு, இது எதுக்கு ஈயை வந்து காப்பாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாருக்கோ கால் பண்ணி இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போன உடனே அந்த யோகிங் சொல்கிறா, நீ வந்துட்டு சிஓ கிட்டே இருந்து சிப்பை வந்து நீ திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து அவங்க கிராண்ட்மாவோட வீடியோ போட்டு காட்டுறா. அவங்க கிராண்ட்மாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல. அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு வேணும்னா அந்த சிப்பை மட்டும் நான் எடுத்து தரேன், ஆனால் என்னால் சியூ வந்து கொலைலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் எங்கே காட்டுறாங்க, அந்த ஜின் இருக்கான்ல, அவன் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்துட்டு ஈயோட கிளாஸ்மேட் கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அது பிரச்சனையெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், பட் யூகிங் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தா, அவள் பாய்ஸ் கூட படித்ததே கிடையாது, அப்புறம் இப்படி அங்கே ஒரு பையன் வந்து கிளாஸ்மேட்டாக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல, அவன் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா யூகிங் வந்துட்டு சிஓ கிட்டே வந்துட்டு அவன் கிட்டே இருந்து நிறைய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த சிப்பை அவளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துருப்பா போல. அவ வந்து பேசுறா. நம்ம ஹீரோக்கு கண்ணு தான் தெரியாது, பட் காது நல்லா கேட்கும் இல்லையா. அவன் கேட்குறான், உன்னோட வாய்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ சொல்றா, இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. ஆனால் ஹீரோக்கு அந்த டச்சையை பிடிக்கல, அவன் தள்ளி விட்டுறான். அங்கே பார்த்தா ஈ வந்துடுறா. அவ சொல்றா, இவ வந்து என்னோட சிஸ்டர் ஈ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. அவள் பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்றா, இல்லை நான் தான் யூகிங் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் யூகிங், உனக்கே தெரியலன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அவன் வந்துட்டு நம்ம ஈ இருக்காளே, அவள் கழுத்தில் வந்து அந்த குச்சி இருக்குல்ல, அதை வச்சுட்டு நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் சொல்கிறா, நீ இப்போ என்னை கொலை பண்ண போறியா, பண்ணு, நான் அதுக்கெலாம் தயங்க மாட்டேன், ஆனால் என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கண்டிப்பாக உனக்கு கிடைக்க மாட்டேன், அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே யூகிங் வந்து வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் இவ்வளோ பண்ணக்காரனா நீ அவனவே மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த யூகிங் சொல்கிறா, நான் அவனை செட்யூஸ் பண்ணுறேன், அவன் என்னோட அழகில் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து காப்பாற்றின பையன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா போல். அவன் சொல்லிடுறான், அது வந்து சிஓட அசிஸ்டன்ட் தான் ஜின் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அந்த யூகிங் வந்துடுறா. அவள் வந்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் சொல்கிறான், என் சிஸ்டரை விட நான் ரொம்ப அழகாக இருப்பேன், உன்னால் பார்க்க தான் முடியாது, பட் உன்னால் என்னை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அவள் ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்க வைக்கிறா. நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடுறான். அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க, உன்ன மாதிரி என்னோட ஒய்ஃப் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த யூகிங் வீட்டுக்கு போனால் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. பிகாஸ் அவங்க ஃபேக்ட்ரியில் ட்ரக் எல்லாம் கடத்திட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க அம்மாவையும் யூகிங்கையும் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த நவா வீட்டில் இருந்து கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலி ஒன்று விட்ட பிரதர் தான் போல அவன். நம்ம ஹீரோ வந்துட்டு டின்னருக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே போனால் நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது. அந்த நவா வந்துட்டு வேணும்னே இன்சல்ட் பண்ணுறான், உனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒரு வேளை நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒய்ஃப் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படி பேசாமல், ஏன் நானும் கூட கேர்டேக்கர் இருக்கேனே, அது உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரானெல்லாம் பிரித்து நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா.
அப்போ பார்த்தா அங்கே அந்த நவாக்கு வந்துட்டு காவுன்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருப்பா போல். அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது அவங்க அம்மா ஃபோனுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு வீடியோ அனுப்புகிறா. பார்த்தா இவள் பப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்க வீடியோ தான். அதை பார்த்துட்டு நவாவோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த காவை போட்டு அடிச்சுட்டு நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த வீடியோவை நீ டெலீட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இல்லை நான் டெலீட் பண்ண மாட்டேன், என்ன நீங்கள் அசிங்கப்படுத்தினதுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போது நவா சொல்கிறான், நாளைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு நீ இன்னும் பிளைண்டாக தானே இருக்க, எதுக்கு நீ அதுக்கு வரேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னை பார்த்துக்க தான் நீ இருக்கேல, அதனால தான் நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோவில் நம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஸ்மே கொடுத்துறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. ஸோ வேமாவை அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ டெம்பரவரியாக தான் பிளைண்டாக ஆகியிருப்பான் போல். அதுக்கு காரணம் நவாவும் அவங்க அம்மாவும் தான். ஆனால் எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல. அவங்கக்கிட்ட ஒரு ஆன்டிடாட்டும் இருக்கும். நம்ம ஹீரோ சொல்கிறான், அது எனக்கு கண்டிப்பாக வேணும், ஆனால் நான் பிளைண்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும், எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லும் போது ஜின் சொல்கிறான், அதில் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த யூகிங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவள் ஜெயிலில் தான் இருக்கா போல். அவள் சொல்கிறான், நீ வந்து நவா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ உன்னை ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணும்னா நான் சொல்கிறபடி நீ கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யூகிங் யோசிக்கிறா, ஒரு வேளை இவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் தான் யூகிங் அது ஈன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலை வந்துடுது. அப்புறம் இங்கே காட்டுறாங்க, நெக்ஸ்ட் டே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோக்கு இப்போ பிளைண்டெல்லாம் போயிடுச்சு, அவனுக்கு நல்லா தான் கண்ணு தெரியுது. ஆனால் அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்டே கூட அவன் சொல்லலை. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, அவள் வந்து ஜிப் போட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு அவள் கையை பிடிக்கும் போது அவள் பயந்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிற, உன்னை தேடிட்டு இருந்தேன், அப்படியே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கேன், ஆனால் பிளைண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உன்னோட குச்சி எங்க, அந்த ஸ்டிக் இல்லாமல் எப்படி நீ நடக்கிற அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அதை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அதை எடுத்து கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் நடந்துடுறாங்க. இந்த காவு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்துட்டு அந்த நவா சொல்லிட்டான் போல் இது யூகிங் இல்லை ஈ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் வந்துட்டு அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கதையை பார்த்துக்கோ, நான் வந்து இந்த காவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த செக்ரட்டரி போயிட்டு காசெல்லாம் கொடுத்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட இருக்க வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு காவு கிட்ட போயிட்டு பேசுகிற மாதிரி அவள் வாயில் ஏதோ டேப்லெட்டை போட்டு முழுங்க வச்சிடுறா. அப்போ காவு கேட்குறா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்கிறா, அது ஒரு ஸ்லோ பாய்சன், என்கிட்ட அதுக்கான ஆன்டிடாட்டும் இருக்குது, ஆனால் உனக்கு இதை கொடுக்கணும்னா நீ இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவளுமே ஓகே சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த ஆன்டிடாட்டை கொடுத்துட்றா. அப்புறம் அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக அந்த சிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து யாருக்கு போக போகுது அப்படின்றது அங்கே மேட்டரே போல். அங்கே பார்த்தா அந்த ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த நவா பேச வரா. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. அது மயக்க மருந்து தான் போல். இவராச்சும் பிளான் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் ஹீரோயின் இந்த வேலையை பார்த்துருக்கா. அவன் சொல்கிறான், இது மாதிரி இன்னொரு தடவை பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஆளுகள்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ரூமு ட்ரக் எல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கோம், சியோ அதுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவார், அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நவா வந்துட்டு அந்த ரூமை போய் செக் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே பார்த்தா அவன் வந்துட்டு அந்த ஸ்ப்ரேனால அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் இருக்கால, ஸோ அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவன் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுருந்துருக்கான் ட்ரக் எல்லாம். ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூம் நம்பரையும் எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே நம்ம நவாவோட ஆள்களாம் வந்துட்டு அவன் ஃபேஸை கூட பார்க்காம அதுதான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜென் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் ஃபுட்டேஜெலாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், அப்போ நான் தேடிட்டு இருந்தாலும் நவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நடந்து வரும் போது சியூ வந்து இடிச்சிடுறான். அப்புறம் ஹீரோயின் கீழே விழுகும் போது அவளை பிடிச்சிட்டு, நீ இப்போ ஓகேவா தானே இருக்க யூகிங் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிச்ச, உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் பிளைண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா, நீ வந்து அப்புறம் எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், அப்படி என்ன ஸ்மெல்லுன்னு கேட்கும் போது என்னோட டாக் மேலே அடிக்கிற ஸ்மெல் தான் ஓ மேலே அடிக்குதுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறா.
அப்புறம் காரில் நவா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களா, அவங்க கட்டெல்லாம் கழட்டி அந்த ஃபேஸ்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே நவா தான் இருக்கு. அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கவும் செஞ்சுருப்பாங்க போல். அவன் சொல்கிறான், ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டீங்களா தடி பசங்களா, என்ன போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், பாஸ் நீங்கள் எதுக்கு அங்கே போய் மயக்க போட்டு கிடந்தீங்க அப்படின்னு. நம்ம நவா சொல்கிறான், எனக்கு தான் அதுவும் தெரியல, நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சியு கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிரேக் பிடிக்காமல் அங்கே போய் அது வந்து பஞ்சர் ஆகி நின்றுடுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறா, இது வேலை வந்து நவாவோட தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவாவோட ஆளுகளாக வந்து அங்கே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஊடையில் வந்துடுறா. வேகமாக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு இருந்திருப்பான் போல். அவன் வந்து சொல்கிறான், நீ என்னோட ஒய்ஃப் வந்து யூகிங் தானே சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் வந்துட்டு யூகிங்க்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், யூகிங் இது கிடையாது, இது வேறு ஏதோ பொண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகிடுது. அவன் யோசிக்கிறான், நம்ம ஹீரோயின் வந்து குக் பண்ணது, க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் அவள் கேர் பண்ணிக்கிட்டது அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து அவன் யோசித்து பார்க்குறான், அப்புறம் யார் இது, இந்த பொண்ணு ஏன் எனக்கு இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்துட்டு இருக்கான். அப்புறம் எங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு முழிச்சிடுறா போல். அவள் ஹாஸ்பிட்டலை விட்டு போகணுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாகலை, நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் வந்து எப்படினாலும் பொழைக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் தான் சொல்கிறேன்ல நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ எப்படின்னு எப்படி உத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறான், எனக்கு எப்படி தெரியும், நான் பிளைண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த யூகிங் வந்துடுறா. நம்ம ஹீரோயினை வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சூப் கொடுக்குற மாதிரி அதில் ட்ரக்கை கலந்து நம்ம ஹீரோக்கிட்டே கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னோடனே ஹீரோயின் புரிஞ்சுட்டு வேமா அதை அவள் வாங்கி குடிச்சிடறா. நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த யூகிங்க்கு டென்ஷன் ஆகிடுது. அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் பிடிச்சி இழுத்துடுறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ யார், நீ எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை நீ காப்பாற்றின, அப்போ மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருந்ததில்ல அப்படின்னு சொன்னிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டு அந்த ஜென்கிட்ட சொல்கிறான், நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த பொண்ணை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே யூகிங் வந்து பார்த்துடுறான், இவன் எப்படி நார்மலாக நடந்து போகிறான், ஒருவேளை இவனுக்கு கண்ணெலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் இந்த விஷயத்த போய் நவாக்கிட்டேயும் சொல்லிடுறான், அவனுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா. அவனுக்கு ஒன்றும் புரியல, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்துட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஜென் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நைட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த நவாவோட ஆள்களாம் வந்து அவனை அடித்து போட்டுடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனோட செக்ரட்டரி பொண்ணு வந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாப்பிங்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவனோட இன்னொரு அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எந்த பொண்ணை காப்பாற்றுறீங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஈயை தான் காப்பாற்றினேன், அவள் அதெல்லாம் ரீபே பண்ணுறதுக்காக தான் இப்போ என்கிட்ட வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி பொண்ணுமே அங்கே வந்து காப்பாற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துடுறான். அப்போ ஹீரோயின் ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ நல்லாவே நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டாக்டர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, யூகிங் இதெல்லாம் தெரிஞ்சோ நீ ஏன் உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இவன் உண்மையாக என்னை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருந்திருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும், உனக்கு தெரிஞ்சிருச்சா நான் வந்து உன்னோட உண்மையான ஒய்ஃப் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எனக்கு ரீபே பண்ணுறதுக்காக என் கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ உனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத, நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் கேட்குறா, உனக்கு கண்ணு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த டெம்ப்ரவரி தான், அது கண்ணு சைடு எஃபெக்ட் கூட எனக்கு வரலாம், நான் வந்துட்டு அதுக்குள்ளே என்னோட வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ்மே கொடுத்துட்றான். அப்புறம் இந்த யூகிங் வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வர இந்த நவா வந்துட்டு இவளை பெயிலில் எடுத்துருப்பான் போல். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் என்னையும் எப்படியாச்சும் காப்பாற்றிடுமா, என்னால் இந்த ஜெயிலெலாம் இருக்க முடியாது சத்தியமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி ஆனால் எனக்கு அந்த சிப் வந்து இன்னும் கிடைக்கலம்மா, அது கிடைச்சாதான் நவாப் வந்து கொஞ்சம் பெருசாவான், அவன் என்னை மேரேஜ் பண்ணிப்பான், அப்போ தான் உங்களை நான் வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா.
அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்தா அவர் டென்ஷனில் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சு எப்படி மேரேஜ் பண்ண முடியும், நம்ம யூகிங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் என்னோட விஷ், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிடிக்கணும், யாரை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமோ அவங்கள நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் சொல்கிறாரு, உனக்கு கண்ணு தெரிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த கம்பெனி நான் உனக்கு தான் தரலான்னு இருக்கேன், நீ யூகிங்க மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட மேரேஜ் டேட் அப்போ உங்கள் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்ற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த உண்மை தெரிஞ்சாகணும். அதனால அவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனால் அவன் ஃபேக்காக தான் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். ஸோ இங்கே அந்த யூகிங் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ இருக்க வீடு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. அப்போ அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப போகிறா. அப்போ அவள் நம்ம ஹீரோயினை நக்கலாக பார்க்கும் போது நம்ம சொல்கிறா, கண்டிப்பாக சியோக்கு ஒன்று பிடிக்காது, பிகாஸ் அவன் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லும் போது யூகிங் சொல்கிறா, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நீ வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்த, நீ என்னோட பிளேஸை பிடிச்சிட்டா, அவனுக்கு எப்படி ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது அவள் அறைய வரா. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டே நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூகிங் சொல்கிறா, ஆக்சுவலி எனக்கு பதிலாக தான் நீ அவளை மேனேஜ் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, ஏன் முன்னாடி நீ எதுக்கு அவளை சேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு நினைக்கிறேன் நீ என் கூட இரு, எனக்கு நீ சர்வ் பண்ணணும், ஒரு சர்வெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போது யூகிங் சொல்கிறா, கேட்டுச்சா, ஒரு சர்வெண்ட்டாக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஹீரோயின் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அவளும் சாப்பிட்லான்னு பார்க்கும்போது அந்த யூகிங் அசிங்கப்படுத்திடுறா. நம்ம ஹீரோயின், எனக்கு தேவை கிடையாது இங்கே ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் அந்த யூகிங் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறேன், எனக்கு வெட்டிங் ட்ரெஸ்லாம் பை பண்ணணும், ஆனால் சூஸ் பண்ணுறதுக்கு கூட வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல, அங்கே வெட்டிங் ட்ரெஸ்லாம் பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபேஷன் டிசைனிங் தானே படிச்சிருக்கா. ஸோ அவள் கேட்குறா, உனக்கு தான் தெரியுமே எது நல்லாயிருக்கும்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு, இல்லை அது கொஞ்சம் பல்காக இருக்கவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும், நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, அது போட்டால் நீங்கள் வந்து ஆன்டி மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூகிங் டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அரைஞ்சிடுறா. நீ வேணும்னா என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அங்கே பார்த்தா காவு வந்திருப்பா போல். அவள் வந்துட்டு அந்த யூகிங் கிட்டே சொல்கிறா, நீங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எப்படி பேசுகிறீங்க, அவள் அன்றைக்கில் எனக்கு வந்துட்டு ஒரு மருந்தை கொடுத்துட்டு அது ஸ்லோ பாய்சன் வேறு, நான் வந்து அதுக்கு ஆன்டிடோட் எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு தொண்டைக்கிட்ட இன்னும் வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது யூகிங் சொல்கிறா, லூஸ் அதோட மனப்பிரமையாக இருக்கும், அவள் அந்த மாதிரி பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அந்த காவுக்கு டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை அரைஞ்சிடுறா. நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு அரைஞ்சிடுறா. பார்த்தா அந்த காவோட அம்மா அங்கே வந்திருப்பாங்க போல். அவங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே முட்டையெல்லாம் போட வச்சுட்டு, நீ என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த காவ் சொல்கிறா, அம்மாவை என்னை அடிக்க மட்டும் இல்லை, என்னை ஏமாற்ற வேறு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் சொல்கிறா, அவள் எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டேன்னு சொன்னா, அதனால நான் ஒரு மாதமாக நல்லா தூங்கலை, நல்லா சாப்பிடல, நான் எலச்சும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து, நல்ல வேலை நீ ஒடுங்கியாச்சும் போனீங்க, இல்லைன்னா குண்டாக தான் போயிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா, என் பொண்ணவே நீ குண்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சாட்டையை வச்சு அடிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து என்னோட ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் சரியாகவே பேச மாட்டேங்கிறா. ஆக்சுவலி அந்த யூகிங் வந்துட்டு ஹீரோயினோட பாட்டி எங்கே ஒழிச்சு வச்சு இருக்கா போல. நம்ம ஹீரோ சொல்கிறா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அங்கே யூகிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் சைகை காட்டினோடனே நம்ம ஹீரோவில் திட்டுற மாதிரி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். உடனே இந்த யூகிங் வந்து அந்த நவா கிட்டே போயிட்டு அங்கே அவனை செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், நீ தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு போயிட்டல, அப்புறம் இப்போ என்கிட்ட திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறா, நான் எப்படி அப்படிலாம் போவேன், நீ அப்போல்லாம் என்னை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு செட்யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நவா வந்து தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஆக்சுவலி இந்த தாத்தாவே கெட்டவர் தான் போல். அப்போது அந்த நவா சொல்கிறான், அந்த சிப்பை கண்டிப்பாக நான் சிவக்கிட்டேருந்து எடுத்துடுவேன்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு, சரி ஓகே, ஆனால் அந்த பொசிஷன் உனக்கு வந்துடும் மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவன் வெளியில் வந்துட்டு அந்த சிவை போட்டு தள்ளினக்கப்புறம் இந்த கிழவனை தான் போடணும், இவன் தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் வெளியில் பார்த்தா அங்கே ஜென் வந்துடுறான் தனியாக. அப்போது அவன் கேட்குறான், என்ன பாடி கார்ட்ஸ் இல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லி நவாவை. அப்போ நவா வந்துட்டு கிளாப் பண்ணோன்னே அங்கே பாடி கார்ட்ஸில் வந்துடுறாங்க.
அவன் வந்துட்டு ஓ அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நவா சொல்கிறான் நீ தனியாக வந்து சிக்கிட்ட அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் இல்லை அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட இன்னொரு அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் இப்போது உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாடி கார்ட்ஸாக நவாவை பிடிச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் இவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க போல். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ட்ரக் எடுத்துனது இல்லீகல் வேலை பார்த்தது என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நீ ஜெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கும் நம்ம ஹீரோ அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கா அந்த யூகிங் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நீ ஏன் தனியாக அங்கே போயிட்ட ஒருவேளை அவங்க உன்னை அட்டாக் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் எல்லாமே இப்போ ஓகேவாக தான் இருக்குது நீ ஏன் பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே தாத்தா வந்துடுறாரு. அவர் வந்துட்டு ஏன்னா அவங்க பிளானை நல்லா பழிச்சிருச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள் எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணது நீங்கள் தானேன்னு கேட்கும் போது அவர் ஆமாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்போவுமே என் பேர்லேயே இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் இருந்துச்சு அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே டவுட் இருந்துச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்லாம் மறைஞ்சு இருந்திருப்பாங்க போல். ஸோ அந்த தாத்தா பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் இல்லையா அப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவோட கிரேவ்யார்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் லக்கி நீ கிடச்சதுக்கு இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இல்லை இப்போது என்னோட பாயிண்ட்டை நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.